எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎஸ்கே டைரிஸில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க, பதட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கிலீஷில் வந்து பேனிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ நமக்கு என்ன அப்படின்னாக்க, சம்டைம்ஸ் வந்து ஒரு சில எதிர்பாராத சம்பவத்தினால நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா, நம்மளே அறியாமலே ஒரு பதட்டத்துக்குள்ளே போயிடும். இப்போ இன்கேஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்டாக இருக்காங்க, காலேஜில் வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் எழுதிட்டு வர சொல்கிறாங்க, திடீர்னு வந்து நாளைக்கே சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எதுவும் டேட்லாம் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ பசங்க என்ன நினைப்பாங்க, பொறுமையாக சரி எழுதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து நைட்டு ஃபோன் பண்ணி நாளைக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்கள் கிளைண்ட் வந்துட்டு ஒரு இஷ்யூ வந்திருக்கலாம், ஒரு எஸ்கலேஷன் வந்திருக்கலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து ஒரு பதட்டம், ஐயோ என்ன ஆச்சோ, என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பதட்டம் ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே வந்து நிறைய மறந்து போன மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த டிரைவிங் ஓட்டுறவங்க, ஐ மீன் காரு இல்லாட்டி பைக் ஓட்டுறவங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னாக்க தெரியும். அவங்க வந்து பதட்டமாக இருக்கும்போது அவங்களால நார்மலாக வந்து டிரைவிங் நல்லா ஓட்டுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கை காலெலாம் வந்து ஒரு மாதிரி நடுக்கம் வந்துடும். அவங்களால என்னன்னாக்கா பைக்கு காரை கூட ஓட்ட முடியாது ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் எப்போ பதட்டப்படுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷரு, மனக்குழப்பம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு நார்மலாக உங்களால் செய்ய முடிஞ்ச வேலையே வந்து செய்ய விடாமல் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 மினிட் வந்துட்டு உங்களை நீங்களே அந்த ரியாலிட்டி என்னவோ அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு 5 மினிட்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமேலுக்கு ஆக்ஷனில் இறங்குங்க. ஈவன் இது வந்து இந்த டீமாக ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து பதட்டமானீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் எல்லாத்தையும் உங்கள் டீம் மேலே ஃபோர்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் டீமுமே பதட்டமாயிடுவாங்க. அவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு எப்பயுமே வந்து பதட்டப்படாமல் நிதானமாக யோசிச்சிங்கனாக்கா அதுவே உங்களுக்கு பாதி சொல்யூஷன் கிடைச்சிடும் ஆக்சுவலாக. ஸோ இதில் தமிழில் வந்து அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பதறின காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தயவு செஞ்சு பதட்டப்படாமல் நிதானமாக யோசிச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.